வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து நம்மளோட காணொலிகளுக்கெல்லாம் பார்த்து ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க. பல பேர் பார்த்தீங்கன்னா உங்களோட நண்பருக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த நேரத்தில் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தொடர்ந்து காணொலிகளை பார்த்துட்டு இருக்கிறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய சமூகம் சார்ந்து நிறைய தலைப்படுத்து பேசுறதுனால பார்த்துட்டு மட்டும் போகாம உங்களோட கருத்துக்கள் உங்களுக்கு இதை ஏற்கிறதா இருந்தாலும் சரி, எதிர்கருத்து இருந்தாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதை நான் போன காணொலியே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம்னு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்துல ரொம்ப நாளா இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் நிறைய கேள்விகளோட காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு பரிசாலன் பேசலாம் அப்படின்ற தலைப்பு எடுத்திருக்காரு. அவர்கிட்ட இது குறித்து நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். அப்பப்போ இதை பத்தி வலியுறுத்திட்டே இருப்பீங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இது நிறைய பேருக்கு என்னன்னே புரியல. 2011 சென்சஸ் எடுத்தாங்க, பாப்புலேஷன் சென்சஸ். பட் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எப்பயா நடந்திருக்கா? ஏன் இதை எடுக்கணும், இப்போ எப்படி எடுக்க போறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ பேசிக்கா இதோட புரிதல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல எடுத்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டம்னா இந்தியா சுதந்திரம் அடைகிற காலகட்டத்துல எடுக்கப்பட்டது. அதற்கப்புறம் ப்ராப்பரா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்படவே இல்லை இந்தியா முழுக்க. வெள்ளையர்கள் காலகட்டத்துல அடிக்கடி எடுத்திருக்கிறாங்க. இப்ப வரைக்குமே இந்த மற்ற சமூகங்கள் எல்லாமே அவங்களுடைய பாப்புலேஷன் கிராஃபை வெள்ளையர்கள் காலகட்ட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுதான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ராப்பரான சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது எடுக்கப்படல. அது அப்படியே சில 2011 ஒரு முறை எடுத்திருந்தாலும் அது முழுமையாக வெளியிடப்படல. அந்த சமூக அளவுகள் எவ்வளவுங்கிறதோட சேர்த்து அதுவும் எடுத்தாங்களா? ஆமா, எடுத்திருப்பாங்க. ஆனா அதை வெளியிடணும், அது வெளியிடல. அந்த டேட்டாஸ் வெளியிட விடாம அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கு. இப்ப முதல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதனால் ஏன் தேவை அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம். எதனால் எடுக்கிறோம்? அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, உங்க குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாத்தையுமே வாங்குவாங்க. அது போக உங்களுக்கு சொத்து இருக்குதா, வீடு வச்சிருக்கீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் கேட்கறது மூலமா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நம்ம மக்களுடைய பெர்காபிட்டா இன்கம்ல தொடங்கி எந்தெந்த ஏரியால growth அதிகமா இருக்கு, எந்தெந்த ஏரியால மக்கள் ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலையான வாழ்வியலுக்குள்ள போயிருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் இன்னும் அன்றாடங்காட்சிகளாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி அந்த டேட்டாஸை பிரிச்சு தகவல்களை பிரிச்சு பார்க்க முடியும். இதன் மூலமாக நம்மளோட நாட்டுடைய வளர்ச்சி பாதை எதை நோக்கி இருக்கணும், எந்தெந்த ஊருக்குலாம் இன்னும் அதிகமான வளர்ச்சி திட்டங்கள் வேணும், எந்தெந்த ஊர்ல எல்லாம் படிப்பு சதவீதம் கம்மியா இருக்கு, பின்தங்கி இருக்கக்கூடிய அதுக்கு காரணம் என்ன, அவங்களை திரும்ப முன்னுக்கு கொண்டு வரணும்னா எத்தனை பள்ளிக்கூடங்கள் திறக்கணும்னு சொல்லி நம்ம அரசாங்கம் முழுமையாக செயல்படுவதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மிக முக்கியமானது. இதுல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஏன் முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் இந்த இடஒதுக்கீடுங்கிற ஒரு கோட்பாடு உங்களுக்கு வரும். இன்னைக்கு பாஜகவை ஃபாலோ பண்றவங்க சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடே தப்பானது, அது செய்யக்கூடாது, அதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வாதம். எங்கள் சமூகம் பாதிக்கப்படுது அப்படின்னா உங்க சமூகத்திற்கான இடஒதுக்கீடை நீங்க போராடி பெறணும். அதை விட்டுட்டு மற்ற சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனாலதான் என் சமூகம் பாதிப்புக்குள்ளாகுதுன்னு பேசுறது ஒரு அர்த்தமற்ற ஆதாரம். பட்டியல் சமூகத்தினரை இது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா இங்க பட்டியல் சமூகத்தினர்களை விடவே உங்களுக்கு பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவர்கள் தான் அதிகமாக இடஒதுக்கீடுகளை பெறுகிறார்கள். இந்தியா முழுக்கமே இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டிலும் அதுதான் நிலைமை. அப்படி இருக்கும் பொழுது ஏன்னா பட்டியல் சமூக மக்களுடைய ஜனத்தொகைங்கிறது பேக்வர்ட் கம்யூனிட்டிஸோட ஜனத்தொகையோட கம்பேர் பண்ணும்பொழுது ஆக்சுவலா ரொம்ப கம்மி. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடஒதுக்கீடு பெர்சன்டேஜுமே ரொம்ப கம்மி தான். ஆனா அவங்க என்னோட இடஒதுக்கீடு பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி பேசுறது முட்டாள்தனமானது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்வர்ட் சமூகங்களுக்கு என்று இடஒதுக்கீடு இருக்கு. சரி, அப்படி இருந்தும் இந்த குரல்கள் ஏன் வருகிறது? எனக்கு என்னோட சமூகம் இடஒதுக்கீட்டுல வஞ்சிக்கப்பட்டிருக்கு, என் சமூகத்துக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்களே. அதுக்கான அடிப்படை காரணம் இந்த இடஒதுக்கீடு கொள்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. புரியுதுங்களா? இந்த இப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு சொல்லி கிளப் பண்ணதா இருக்கட்டும், இல்ல ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லி கிளப் பண்ணதா இருக்கட்டும், இதுல இந்தியா முழுக்கமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதுல குறிப்பா தமிழ்நாட்டுல இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் எல்லாமே மெட்ராஸ் பிரசிடென்சின்னு ஒரு பிரசிடென்சிக்குள்ள தான் வெள்ளைக்காரங்க காலகட்டத்தில் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா மெட்ராஸ் பிரசிடென்சின்னு தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் முதல்ல ஆந்திரா பிரிச்சுட்டு போகுது, அதுக்கப்புறம் கேரளா, கர்நாடகா எல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சிய இடத்தை தான் தமிழ்நாடுன்னு சொல்லி நம்ம மாத்தி கொண்டு வரோம். அப்ப இங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிச்சுக்கிட்டு போனது அவங்க. ஸோ பிச்சுக்கிட்டு போனவங்க எல்லாருமே புதுசா ஒரு சாதிய பட்டியலை உருவாக்கிக்கிட்டாங்க. அவங்க எல்லைக்கு உள்ள எந்தெந்த மக்கள் எவ்வளவு சதவீதம் இருக்காங்களோ அதுல மெஜாரிட்டி ஆஃப் ஒரு மினிமம் கிரைட்டீரியான்னு வச்சுக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜனத்தொகைக்கு மேல அந்த மக்கள் இருக்கிறாங்களான்னு பாக்குறாங்க. அந்த மக்கள்ல எத்தனை பேர் பூர்வீகமாக இருக்காங்கன்னு பாக்குறாங்க. அந்த பூர்வீகமாக அந்த மண்ணுல வாழ்றவங்களை மட்டும் அவங்க பிறமொழியாளராக இருந்தாலும் உள்ள சேர்த்துக்கிட்டாங்க அவங்க பட்டியல்ல. ஆனா
அவங்க பழைய லிஸ்ட் அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட கேஸ்ட் லிஸ்ட்டை எந்த ஸ்டேட்டுமே எடுத்துக்கல. அதாவது எக்ஸாம்பிள் வந்து கேரளா எடுத்துக்கல, கர்நாடகா எடுத்துக்கல, ஆந்திரா எடுத்துக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் மெட்ராஸ் பிரசிடென்சியோட கேஸ்ட் லிஸ்ட் அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம். கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. இப்ப இதுல என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பிசி பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த பேக்வர்ட் காஸ்ட் பட்டியலுக்குள்ள ஆந்திரால இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ், எல்லா கம்யூனிட்டிஸும் அவங்க எவ்வளவு கம்மியா தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒரு 2 பேர் தான் இருக்கானே வச்சுக்கோங்க, அவங்களோட கம்யூனிட்டி வந்து ஆக்சுவலா இங்க ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். இப்போ அவங்க கம்யூனிட்டி இந்த மாதிரி உள்ள ரெப்ரசென்ட் ஆயிருக்குங்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வச்சுட்டு இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது ஒரு ரெசிடென்டியல் சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டா, நான் இங்க இத்தனை வருஷமா தங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரெசிடென்டியல் சர்டிபிகேட்டை மட்டும் வாங்கிட்டா, அதுவும் தமிழக அரசோட நடுவில் ஒரு செயல் திட்டம் பண்ணுச்சு. யாரெல்லாம் தமிழர்கள்னு கேட்கும் பொழுது தமிழக அரசு ஒரு வரையறை கொடுத்துச்சு. தமிழ்நாட்டில் 3 வருடங்கள் யார் வந்து நிலை பெற்று வாழ்கிறார்களோ அவங்க எல்லாம் தமிழர்களாக தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ நான் ஒரு இடத்துல முடிவெட்டுற கடைக்கு போவேன். அவர் தான் பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிம் பண்ண போனா சேவ் பண்ணி இந்திக்காரன். அவர் 5 வருஷமா இருக்காரு. அவர் அப்பனா வந்து பச்சை தமிழர், அவரால் வாங்க முடியும் ரெசிடென்டல் சர்டிபிகேட். ஒரு 3 வருஷத்துக்கு மேல அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா, 3 வருஷத்துக்கு மேல இங்க தான் தமிழ்நாட்டில் தான் இருக்கேன் அப்படின்னா அவர் வந்து தமிழ்நாட்டு குடிமகன்ங்கிறதாக கருதப்படுவார். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு தேவைன்னா வாக்காளர் அடையாள அட்டை வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல. இது மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து தமிழ்நாடு அரசு வச்சிருக்குது. இதுக்கு எதிராக தான் நம்ம வந்து சொல்றோம் இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது ஒன்று வேணும், உள்ள வரவங்க எல்லாருக்கும் நீங்க இதெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது அதுக்கு நம்ம தனி டாபிக். அப்ப இந்த மாதிரி ஒரு முறைகேடான விஷயம் இருக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஆந்திரால பிறக்கக்கூடிய ஒரு பிசி சமூகத்தை சார்ந்த ஒரு வேறன்னு வச்சுக்கோங்க. அதுதான் கேட்கலாம். ஆந்திரால இருக்கக்கூடிய கவுண்டர்னு வச்சுக்கோங்க. தமிழர்களை கொண்டு வராதீங்க உள்ள, அது தனி கேட்டகரி. இப்ப ஆந்திராவில ஒரு கவரா நாயுடுன்னு நீங்க வச்சுக்கோங்க. கவரா நாயுடு, நீங்க அங்கதான் பிறக்குறீங்க, அங்கதான் வளர்றீங்க, உங்க குடும்பமே அங்கதான் இருக்கு. ஆனா இப்ப உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நீங்க வந்து 12th ஃபார் எக்ஸாம்பிள் 10th நீங்க வரீங்க, 10th 11th +2 வரைக்கும் மட்டும் இந்த 3 வருஷம் இங்க படிக்கிறீங்க. 3 வருஷம் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆந்திராக்காரர் கிடையாது. இப்ப ஒரு 3 வருஷம் நீங்க உள்ள வந்துட்டீங்க, வந்து இங்க வாங்கிட்டு அந்த 3 வருஷத்துக்கு ரெசிடென்டல் சர்டிபிகேட் மட்டும் நீங்க வாங்கிட்டீங்க. அது 3 வருஷம் நீங்க வந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதா? இங்க நம்ம கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் தந்தும் கூட வாங்கிடுவாங்க. ஓகேவா? தந்தீங்கன்னா கூட சில பேர் கொடுத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. ரெசிடென்ட் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணா போதும். நீங்க சப்மிட் பண்ணான்னு இல்லைங்க, சப்மிட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே கீழே எல்லாம் வச்சு கொடுக்கணும். அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது மங்களகரமா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு கொடுக்குற ஒரு முறைமைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு முறைகேடு இருக்கு. இந்த முறைகேடு இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆந்திராவிலே பிறந்து வளர்ந்தவரா இருந்தா கூட தமிழ்நாட்டுல ஒரு காலேஜ்ல தமிழ்நாடு பையனாக அவங்க கூட இடஒதுக்கீட்டுல போட்டி போட்டு நீங்க உள்ள போக முடியும். ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல சிறுபான்மையா இருக்கக்கூடிய கவரா நாயுடு பிசி பட்டியல வரும். அதான் நடைமுறையில இருக்கு. நடைமுறையில பட்டியலுக்குள்ள இருக்கும். அது தமிழ் சமூகமாகவே கருதப்பட்டு தமிழ் காஸ்ட் லிஸ்டுக்குள்ள பிசில வரும், அப்படியே ஓபிசில வராது. இப்ப தமிழ்நாட்டுல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஹரியானால இருந்து ஒருத்தர் வராருன்னு, ஹரியானா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்குள்ள இல்ல. சோ ஹரியானால இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் மல்கோத்ராவோ இல்ல ஏதோ ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னு வைங்க, ஒரு பிசியில வர ஒரு சர்நேம் இருக்க ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அவரோட கேஸ்ட் உள்ள இருக்காது. அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவர் ஓபிசியா கன்சிடர் பண்ணப்படுவார், அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸா கன்சிடர் பண்ணப்படுவார். அவர் தமிழ்நாட்டோட இடஒதுக்கீடுக்குள்ள வரமாட்டார், அவர் அதர் பேக்வர்ட் காஸ்டா கன்சிடர் செய்யப்படுவார். இப்ப நீங்க அப்படியே யோசிங்க. இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்துச்சு. ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய காலேஜஸ் ஹையர் ஸ்டடீஸுக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை வந்து முழுமைக்குமே வந்து இனிமேல் ஓபிசிக்கு கிடையாதுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதோடைய பொருள் என்ன? அதாவது அவங்க பகுத்து பாக்குறாங்க, செக்ரிகேட் பண்றாங்க. அவங்க வந்து ஓபிசிக்கு இல்லை அப்படின்னா தெலுங்கர்களை தவிர்த்தாங்க, தெலுங்கு பட்டியலில் இருக்கிறவங்க, தெலுங்கர்கள்னு வராது, அதாவது அந்த ஆந்திராவுடைய கேஸ்ட் லிஸ்ட் பட்டியலில் பிசியில இருக்கிறவங்களை தவிர்த்து மித்தவங்களுக்கு அங்க இடஒதுக்கீடுக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ ஓபிசி வந்து ஒமிட் செய்யப்படும். அப்ப ஓபிசினாவே அதுக்கு பொருள் என்ன? வெளியில இருக்கக்கூடிய சமூகங்கள்னு பொருள். புரியுதுங்களா? ஓபிசி கேஸ்ட் சர்டிபிகேட் தான் உங்களால வச்சிருக்க முடியும். வெளியில இருந்து வந்தீங்கன்னா, நீங்க எத்தனை வருஷம் நீங்க தமிழ்நாட்டிலயோ ஆந்திராலயோ இருந்தீங்கன்னா கூட ஓபிசி தான் இருக்கும். இல்ல அதான் நான் கேட்க வந்தேன். இப்ப நான் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய ஒரு கவுண்டர்னு வச்சுக்கோங்க, இல்ல ஆந்திரால இருக்கக்கூடிய இங்க சேர்ந்த ஒரு பிசி சமூகத்தை சேர்ந்த ஒரு முக்குளத்தோர ஏதோனா அவங்க நீங்க சொல்ற மாதிரி அவங்க ஓபிசி கேட்டகரியில வருவாங்க. ஆந்திராலயோ கர்நாடகத்திலயோ ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? ஆமா, அதே. ஆனா ஒரு சில சமூகங்கள் வந்து அங்கேயும் வந்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய மக்கள், ஒரு கணிசமான தொகைக்கு மேல இருக்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய சமூகங்கள் வந்து ஆந்திரா கேஸ்ட் லிஸ்ட்லயும் வந்துடும். இப்ப 1 இயர் மாதிரி இப்ப எல்லாம் 1 இயர் இருக்காங்கன்னா அங்க ஆந்திரா பார்டர்ல நிறைய பேர் இருக்காங்க, கணிசமான அளவுக்கு மேல இருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க கேஸ்ட் லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஆனா ரொம்ப கம்மியான அளவு தான் அந்த கம்யூனிட்டிஸ் வந்து அங்க ரெப்ரசென்ட் ஆயிருக்கும். ஆனா நீங்க ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரசிடென்சியோட அத்தனை கம்யூனிட்டியுமே தமிழ்நாடு சாதிய பட்டியலில் இருக்கிறனால
ரொம்ப சுலபமாக மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாடு அரசாங்க வேலையிலேயோ எக்ஸாம் எழுதுறதுலையோ எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் எழுதலாம். இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய தேர்வு, அரசு வேலை தேர்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் எழுதலாம்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாரு. இப்போ பிஜேபியோட எல்லாம் கூட்டணி வைக்கும்போது நமக்கு என்ன பின்னடைவுனா, இதுதான் பின்னடைவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலைகள்ல யார் வேணாலும் பங்கு பெறாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அரசு ஆபீஸ்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆபீஸ்ல கூட நார்த் இந்தியன்ஸ்ல இருந்து எல்லாருமே உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இடஒதுக்கீடோட தேவை என்னன்னு புரியுது, அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்னு புரியுது. இப்ப தமிழ் தேசிய இடஒதுக்கீடு கொள்கைங்கிறது வேற. தமிழ் தேசிய இடஒதுக்கீடு கொள்கைங்கிறது என்னன்னா, தமிழ் சமூகங்களை தனியா பட்டியல் போடு. தமிழ் சமூகங்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த அந்த இடஒதுக்கீடுல பெர்சன்டேஜ் அவங்க கையில கொடுத்துருது. 100% இடஒதுக்கீடு, 100% இடஒதுக்கீடு. புரியுதுங்களா? இருக்கக்கூடிய சமூகத்துக்கு தகுந்த மாதிரியான இடஒதுக்கீடுல அவங்க எல்லாருக்குமே, இப்ப நீங்க அங்க தமிழ் பார்ப்பனர்களுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கும். அதே போல பறையர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், பல்லர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும், கோணார்களுக்கு, உடையார்களுக்குன்னு சொல்லி எல்லா தமிழ் சமூகங்களுக்கும் அவங்க சமூகத்திற்கு ஏற்ப இடஒதுக்கீடு வந்து கொடுக்கப்படும், ஜனத்தொகைக்கு ஏற்ப. அதாவது இந்த குழப்பத்தை எடுத்துட்டு இப்படி இருக்கும், இது அப்படியே ஃபுல்லா கட்டமைப்பா மாத்திரம் 100% இடஒதுக்கீடுங்கிறத தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் தமிழ் தேசிய பார்வையில. அப்ப தமிழர் எல்லாருக்குமே இடஒதுக்கீடு 100% வந்துடும். தமிழர் அல்லாதவர்களுக்கு அவரவர்கள் மாநிலத்தில் எந்த அளவு இடஒதுக்கீடு தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரியான இடஒதுக்கீடு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்படும். அவங்களும் ஜனத்தொகைக்கு ஏற்ப கணக்கு எடுக்கப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் செய்யப்படும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் பார்ப்பனர் வந்து, நான் சும்மா சொல்றேன், ஒரு 5% இருக்காங்கன்னு சும்மா வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன இடஒதுக்கீடு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மாற்று மொழியை சார்ந்த அந்த ஒரு சமூகம் இருக்கிறாங்க, ஒரு 7%, அவங்களுக்கு அந்த 7% அவங்க அப்படி கொடுக்க மாட்டோம். எப்படி கொடுப்போம் அப்படின்னா, அதே போல ஒரு 7% வன்னியர்களுக்கு ஆந்திராலேயோ கர்நாடகத்திலேயோ என்ன இடஒதுக்கீடு கொடுக்கப்படுறோ அதோட ப்ரொஜெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி இங்கே நமக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படும். புரியுங்களா? இது ஏன்னா ஜனத்தொகையையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அந்தந்த மாநிலங்கள்ல நமக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் கண்டிப்பா. ஏன்னா அப்ப அங்க தமிழனுக்கு கொடுக்காம உட்காந்துட்டு இருக்கீல்ல, அப்ப அதை எப்படி நெகோசியேட் பண்றது? அப்ப அவங்க செய்யறது சரிங்கிறீங்க, அவங்க மாநிலத்துக்கு அவங்க செய்யறது தப்புங்க. அங்க அந்த மாநிலத்தவர்கள் தானே அவங்க, புரியுதா நான் சொல்றது? அவங்க மாநிலத்தவர்கள் தான், அங்க இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் தான், ஆந்திரால தான் அவங்க பிறக்கிறாங்க, ஆந்திராவில தான் வளர்றாங்க, ஆந்திராவுக்கு தான் வரி கட்டுறாங்க, தமிழ்நாட்டுக்கு வரி கட்டல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கான இடஒதுக்கீடும் அவங்களுக்கான முன்னேற்றத்திற்கும் யாரு முன்னில இருந்து வேலை செய்யணும்? ஆந்திரா கவர்மெண்ட் தானே செய்யணும். அதை செய்யறாங்களா? அங்க செய்யப்படல. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை மிஞ்சிதான் பிற மொழியாளர்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், தமிழ்நாடு சாதி பட்டியல் எடுத்துக்கிட்டு தமிழ் சாதிகள் மற்றும் பிறமொழி சாதிகள் நீங்க பிரிச்சிங்கன்னு வைங்களேன், நம்பவே மாட்டீங்க, தமிழ்நாட்டுல தமிழ் சாதிகளை விட பிறமொழி சாதிகளோட எண்ணிக்கை அதிகம். அதாவது பாப்புலேஷன் நம்பர்ஸ் இல்ல, அதாவது நம்பர் ஆஃப் ரெப்ரசன்டேஷன்ஸ். ஓகே, புரியுதுங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கோனார்னு நம்ம ஒரு சமூகம் இருக்குன்னா அங்க அதுக்கு ஈக்குவலா அந்த கேட்டகரியில வரக்கூடிய 10 சமூகம் பிறமொழி சமூகம். இப்ப இதுல என்ன, எந்த அளவுக்குன்னா நம்ம விட அதிகமா தான் இருக்காங்க, நம்ம விட ரெப்ரசன்டேஷன் அதிகமா இருக்காங்க, பாப்புலேஷன் அதிகமா இருக்க மாட்டாங்க, பிரதிநிதித்துவத்துல அதிகமா இருப்பாங்க. சோ நமக்கு ஈக்குவலான பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உள்ள வராங்கன்னு வைங்களேன், அவங்க ஈஸியா வந்து உள்ள செலக்ட் ஆயிட்டு போயிடலாம், புரியுதா? ஆனா அவங்களோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். வெளியில இருந்து வந்து அவங்களால ஈஸியா ரெசிடென்டல் சர்டிபிகேட் வாங்கிட்டா போதும், அவங்க வந்து தமிழ்நாட்டோட இடஒதுக்கீட முழுமையா பெற முடியும். ஸோ இதுதான் இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் சிக்கல். அப்ப இங்க வந்து என்னன்னா, இப்ப சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத நம்ம எதுக்கு நம்ம வலியுறுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழர் மற்றும் தமிழர் அல்லாதவர்கள் முதல்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இதுல எவ்வளவு பேர் பாப்புலேஷன்ல இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் அரசாங்க வேலைகள்ல முன்னேறிருக்காங்கிறது எல்லாமே தெரிய வரும், சாதி வாரியாக தெரிய வரும். எந்தெந்த சமூகங்கள் அதிகமா இடஒதுக்கீடு பெற்றிருக்கிறாங்க, எந்தெந்த சமூகங்கள் இடஒதுக்கீடு மூலமா பெரிய அளவு முன்னேறிக்கிறாங்க, எந்தெந்த சமூகங்கள் பிசினஸ்ல முன்னாடி இருக்காங்க, எந்தெந்த சமூகத்துடைய பொருளாதார நிலை என்ன, அவங்க மாவட்ட வாரியாக எந்தெந்த இடத்துல வளர்ந்துருக்காங்க, எந்த இடத்துல கம்மியா இருக்கிறாங்க, எல்லாமே உங்களுக்கு எல்லா டேட்டாஸும் நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அந்த பெல்ட், பவர் சென்டர், அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். எவ்வளவு பேர் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்காங்கிறது அதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரியுது. அது ஒன்னும் உங்களுக்கு டேட்டாவா தெரியாதுல்ல, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்காங்க, இப்ப எத்தனை பேர் எம்எல்ஏ ஆயிருக்காங்க, இது எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் டேட்டாவா, ஒரு ஈஸியா நம்மளால அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவா எடுத்து கையில கொடுக்கறது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. இது நமக்கான வளர்ச்சிக்கான ஒரு மிக முக்கியமான திட்டம். சரி, இதுல இப்ப தமிழர்கள் என்ன பண்ணணும்? இப்ப தமிழர்கள் சரிங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப நான் சாதிவாரி கணக்கெடுப்புல என்ன பண்ணணும், அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். தமிழர்கள் தமிழர் அல்லாத சாதிகளுக்குள்ள போய் தங்களை அடையாளப்படுத்திக்க கூடாது. அது எப்படிங்க அடையாளப்படுத்தி பண்றாங்க? ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, குலாலர்னு ஒரு சமூகம் இருக்கு. அது கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட ஒரு சமூகம். கன்னடம் மற்றும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் குலாலர்களாக இருக்கிறாங்க.
குலாளர்களுடைய தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மண் சார்ந்த பானை செய்யறது, சிலைகள் செய்யறது, பாட்ரி, இதுதான் அவங்களுடைய தொழில். இந்த குலாளர் சமூகம்ங்கிறது ஆக்சுவலா பிறமொழியாளர்கள். இப்ப தமிழர்கள் குயவர்கள். இதே சமூகம், இதே தொழில் செய்யக்கூடிய ஒரு சமூகம் தான் குயவர் சமூகம். குயவர்கள் தூய தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள். இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயவர்ங்கிற லிஸ்டுக்குள்ள குலாளர் வந்தா வேற, ஆனா பெரும்பான்மை மக்கள் குயவர்கள். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்ப 10 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த 10 லட்சம் பேர் குயவரா இருக்காங்க. அதுல ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் குலாளர்கள் இருக்கிறாங்க. இப்ப இந்த 12 லட்சம் பாப்புலேஷன்ல நீங்க குயவருக்குள்ளதானே குலாளரை கொண்டு வரணும். நீங்க ஒரு நல்லவரா இருந்தா, ஒரு மக்களுடைய ஜனத்தொகையை கரெக்டா காட்டணும்னு நினைச்சீங்கன்னா, இல்ல ஒட்டுமொத்தமாக குயவர்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும், அப்ப நம்மளாம் ஒரே குடையின் கீழே நம்பர் சேர்த்தி காட்டணும். அப்ப வேற வழி இல்ல, தனித்தனியா இருந்தீங்கன்னா நம்ம, ஏன்னா இப்ப தொழில்னு வரும்போது நமக்கு எல்லாம் ஒரே தொழில் தான், நம்மளோட டெவலப்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம பிரிஞ்சு அரசியல் செய்ய வேண்டாம், நம்மளாம் ஒன்னா ஒரே குடையின் கீழே அந்த அரசியல் செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய குயவர்கள் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ள தானே குலாளர்கள் வந்திருக்கணும். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு தமிழ்நாட்டுல? குலாளருங்கிற அடையாளத்துக்குள்ள குயவர்களை வலுக்கட்டாயமா தள்ளுறாங்க. வலுக்கட்டாயமா நீங்க குயவர்னு எனக்கு சர்டிபிகேட் கொடுன்னு சொல்லி ஒருத்தர் போய் கேட்டாரு அப்படின்னா குலாளர்னு கொடுப்பாங்க. இது நடக்குது. இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது தொடர்ச்சியா நடக்குது. இப்ப பிரச்சனை என்னன்னா, குலாளர் அப்படிங்கிற அந்த சமூகம் பிறமொழி சமூகம். இப்ப ஒட்டுமொத்த இந்த குயவரும் குலாளர்னு சர்டிபிகேட் கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் தெலுங்கர்களாக கணக்கிடப்படுவீர்கள். சோ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஃபியூச்சர்ல தமிழ் தேசிய படி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜ், அவங்களுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆகும். அது போக தெலுங்கு பாப்புலேஷனை அதிகப்படுத்தி காட்டுவதற்கு இது பயன்படும். உண்மையாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களோட பாப்புலேஷனை விட 10 மடங்கு பாப்புலேஷன் அவங்களால ப்ரொஜெக்ட் பண்ணி காட்ட முடியும், இந்த மாதிரி தமிழ் சமூகத்தை உள்ள தூக்கி இழுத்து போடுறதுனால. சோஷியல் இன்ஜினியரிங் மாதிரி பண்றாங்களா? அதே இது வந்து ஏமா இது பேர் என்ன சொல்ல முடியும்? நான் கேக்குறீங்க, பெரும்பான்மையானவர்கள் குயவர்களுங்க, சிறுபான்மை குலாளர்களுங்க. சிறுபான்மை குலாளர் அடையாளத்துக்குள்ள பெரும்பான்மை குயவர்களை கொண்டு போய் சொருகிறது எப்படிங்க ஏத்துக்க முடியும்? நீ உனக்கு வந்து எல்லாம் ஒன்னாதான் நிக்கணும்னா குலாளர்னு மாத்திட்டு குயவர்னு வா. புரியுதா? எல்லாரும் ஒன்னா நிக்கணும்னா எனக்கு இன்னும் பிரச்சனை கிடையாதுங்க. புரியுதா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஏன் குயவர்னு உன்னால வர முடியல? நீ குயவர்னு வரமாட்ட, தமிழர்கள் குலாளர்னு வரணுமா? இந்த கேள்வி இருக்குல்ல. திராவிட நான் வந்து உங்களை நீங்க வந்து சேராதீங்கன்னு கூட நான் சொல்லல. குயவர்னு வாங்க உள்ள. சரி, ஒன்னாவே இருந்துப்போம். ஒன்னா இருக்கட்டும், வாங்க குயவர்னு வாங்க உள்ள. அதுக்கு ஏன் உங்களுக்கு இடிக்குது? ஏன் குயவர்னு வர்றதுக்கு உங்களுக்கு ஏன் இடிக்குது? தமிழை மட்டும் குயவர் அடையாளத்தை தூக்கி போட்டு குலாளர்னு மாறணும்னு நினைக்கிறீங்க. அப்ப உங்களுடைய நோக்கம் அந்த குயவர்களுக்கான அரசியல் கிடையாது, தெலுங்கு பாலிடிக்ஸ். திராவிட தரப்புல இருந்து பண்றாங்க. திராவிட தரப்புல இருந்து தெலுங்கு பாலிடிக்ஸ் பண்றீங்க. இல்ல, இதை நான் பிஜேபி சைட்ல இருந்து வேற மாதிரி பாத்திருக்கேன். எப்படி கோனார்கள் வந்து தங்களை யாதவர்களா வந்து, அதேதான். அது நான் அடுத்து வரேன். இப்ப நீங்க வந்து குயவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்ப அப்படியே நீங்க வாங்க யாதவ். இப்ப யாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் யாதவர்? யாதவர் அப்படிங்கிறது அது வட இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சமூகம். அது ஆடு மாடு மேய்த்தவர்கள் யாதவர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இப்ப கோனார்கள்ங்கிறவங்க நம்மள முல்லை திணை சார்ந்த மக்கள். ஆனா இவங்க தொழில் வழியில வெறும் மேய்ச்சல் சமூகமானு மட்டும் பாத்தீங்கன்னா கிடையாது. அவங்க இருக்காங்க, அவங்க விவசாயிகளும் இருப்பாங்க. அது போக கோன் என்றால் அரசன் என்று பொருள். கோன் என்றால் அரசன். யாதவ்னா அரசன் கிடையாது. யாதவ் வந்து அவங்க வந்து அரசர்களோட கேட்டகரியில சத்திரியான்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவனோட வர்ணாசிரமத்துல அவன் வந்து யாதவர் அப்படின்னா கீழேன்னு வச்சிருக்கான். பாப்புலேஷன்ல அவங்க அதிகமா இருக்கலாம், ஏன்னா அங்க வந்து விவசாய மரபு கிடையாது, மேய்ச்சல் மரபு தான் அதிகம் வடக்குல. அதனால பாப்புலேஷன்ல அவங்க அதிகமா இருப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோனார்களுடைய வரலாறே வேற. கோன் என்றால் அரசன். முல்லைத்திணையில தான் முதல்ல அரசு என்பது நிறுவப்படுகிறது. பல அரசர்களுக்கு கோன், கோனேரி, கோன் இந்த மாதிரிலாம் இந்த அடையாளங்கள் இருக்கு. இப்ப இந்த அடையாளத்தை விட்டுட்டு இவங்க யாதவ்னு போகணும்னு நினைக்குது பாஜக மற்றும் இந்த திராவிட அரசியல். யாதவ்னு பதிவு பண்ணுங்க. ஏன் யாதவ்னு பதிவு பண்ணணும்? நீங்களும் யாதவ்னு பதிவு பண்ணுவீங்க, வடக்கத்திக்காரனும் யாதவ்னு பதிவு பண்ணுவான், தெலுங்கர்களும் யாதவ்னு பதிவு பண்ணுவாங்க, பண்றாங்க. தெலுங்கர்கள்ல ஒரு குறிப்பிட்ட நாயுடு சமூகம், அவங்களோட பேர் வந்து நாயுடுன்னு தான் முடியும். ராஜ கம்பள நாயுடுன்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த ராஜ கம்பளத்தார் வந்து யாதவ்னு சர்டிபிகேட் வாங்குறாங்க. உங்களுக்கு ஈக்குவலா வருவாங்க. இப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, உங்க இடஒதுக்கீடு அவங்க எடுத்துட்டு போவாங்க. அதுக்கு புரிதல் என்னன்னா, ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கோனார் வீட்டு பையன் இல்ல ஒரு பொண்ணு நல்லா படிச்சு ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு ராஜ கம்பளத்தார் உள்ள வந்து அவரும் யாதவ்னு சொல்லிட்டு உங்களோட போட்டி போடுறாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இடஒதுக்கீடுல அவர் பங்கு போட்டுட்டு போறாரு.
ஆனா அவருக்கு வந்து இதுல இடஒதுக்கீடு வருமா? வராது. ஏன்னா ராஜ கம்பளம். அவர் எப்படி எம்பிசில வருவாரு, எப்படி பிசில வருவாரு? நாங்க ராஜாக்கள்னு சொல்லிக்கிறவங்க எப்படி வர முடியும்? இப்ப புரியுதா? அவங்க யாதவ்னு ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி, அவங்களுக்கு ராஜ கம்பளம்னு தனியா இருக்குதுங்க. ஆனா அது வந்து இடஒதுக்கீடுல வராது. ஆனா அவங்க யாதவ்னு வாங்கிட்டு வராங்க. அதே போல வடுகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்சில ஒரு கம்யூனிட்டி இருக்கு. வடுகர் சர்டிபிகேட்டை கம்மா நாயுடுகள் நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த அட்வான்டேஜஸ் எடுக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இதெல்லாம் இது எப்படி நீங்க முறைப்படுத்துறது? இல்ல பாரு, இதே மாதிரி இன்னைக்கு நான் சொல்ல முடியும், சாதிய மாநாடுகள்ல கலந்து கொண்டவர்கள் அவரோட பிள்ளைகளுக்கு மாற்றி சான்றிதழ் வாங்கியிருக்கிறார்கள். சாதிய மாநாடு கலந்து கொண்டவர்னா இப்ப கம்மவார் மாநாடுல போயிட்டு we are not like that community, we are this community பேசினவங்களோட பசங்க வடுகர்னு சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. உன் சமூகம் என்னன்னு சொல்லி நீ மாநாடுல போய் கலந்துக்கிட்டு அறிவிச்சிட்டு வர. ஆனா நீங்க உங்களோட பசங்களுக்கு நீங்க சமூகத்தை மாத்தி நீங்க சர்டிபிகேட் வாங்குறீங்கன்னா இது முறைகேடா இல்லையா? இந்த முறைகேடு பெரிய அளவுல நடந்து கொண்டிருக்கிறது. காசு கொடுத்தா பண்ணிடலாமா? பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி முறைகேடு மற்றவர்களால இடஒதுக்கீடை பற்றி நல்ல புரிதலோட செய்யப்படும் பொழுது நீங்க எந்த புரிதல் இல்லாம தமிழன் போய் நின்றுகிட்டு குழப்பிக்கிட்டு கிடந்தீங்க அப்படின்னா அழிஞ்சிருவீங்க. உங்களுடைய பாப்புலேஷன் எல்லாத்தையும் அவங்க பாப்புலேஷன்ல போட்டு இப்ப யாதவர்னு கணக்கு காமிச்சிங்கன்னா யாதவா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் முதல்ல வராது, தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு போகும், ஹிந்தின்னு போகும். அந்த அடையாளத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா முடியாது. கோனாருங்கிற அடையாளம் இருக்கு. கோனாருங்கிற அடையாளத்துல நீங்க வந்தீங்கன்னா தான் உங்களுடைய தனித்துவம் காக்கப்படும். நாளை பின்ன தமிழ் தேசிய அரசு அமையுதுன்னு வைங்களேன், யாரெல்லாம் தமிழர்னு வரும்போது சாதி சான்றிதழ் வச்சுதான் முடிவெடுக்கப்படும். இன்னைக்கு எல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கலாம், அதெல்லாம் நடக்காது. நாளைக்கு சாதி சான்றிதழ் தான் பேசும், அதான் எவிடன்ஸா நிற்கும். அந்த எவிடன்ஸ் இருக்கும்போது நீங்க பிறமொழியாளராகத்தான் இருப்பீர்கள், உங்ககிட்ட சர்டிபிகேட் மாறி இருந்துச்சுன்னா. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ யாதவ் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இதே போல இசைவேளாளர் சர்டிபிகேட்ல ஒரு பெரிய பிரச்சனை கிடக்கு. அந்த இசைவேளாளருங்கிற டெர்மினாலஜியை கலைஞர் கருணாநிதி வந்து உருவாக்குனதா. அதுக்கு முன்னாடி ஒரு சமூகமே கிடையாது. அங்க வந்து தெலுங்கு மேலக்காரர்களையும் தமிழ் மேலக்காரர்களையும் எல்லாத்தையும் இணைச்சு ஒரு புது சமூகமாக உருவாக்கி அவருடைய அடையாளத்தை வந்து ஒரு டெர்மினாலஜி இல்லை. இசை என்னங்க வெள்ளாண்மை, வெள்ளாளர்னா விவசாயம் செய்யறவங்கன்னு அர்த்தம். இசையில போய் என்ன விவசாயம் பண்ண முடியும்? அது வேணும்னே வந்து வெள்ளாளர்ங்கிற பட்டத்தை எடுத்துக்கிட்டு எல்லா ஒரு 2-3 சமூகங்களை ஒருங்கிணைச்சு ஒரு சர்டிபிகேட் வாங்குறது, அதை கொண்டு வந்து எம்பிசில போய் போடுறது. இப்ப எம்பிசில போட்டுட்டு இவருக்கு என்ன ஒரு பெரிய கூத்து நடக்குது தெரியுமா? வெள்ளாளர் சமூகங்கள் இருக்காங்கல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளை மாதிரி இவங்கெல்லாம் நிறைய பேர் இடஒதுக்கீடுக்காக இசை வெள்ளாளர் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காங்க. அட்வான்டேஜ் கிடைக்கும். சோ இந்த டெக்னிக்கை புகுத்துனரே இவர் தானா கண்டுபிடிச்சது? அதாவது இந்த டெக்னிக் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது தமிழ் சமூகத்துக்கிட்ட. எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு பாருங்க. எங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லி வெள்ளாளர்கள் பெல்லமாரெல்லாம் போய் மக்கள்கிட்ட கேட்க, எங்க மக்களும் படிப்பறிவுல இல்ல வந்து வேலை வாய்ப்புகள்ல வாய்ப்பு கிடைக்காம நிறைய பொருளாதாரத்துக்கு பின்தங்கிய நிலையில இருக்காங்க. நீங்க இன்னும் வந்து ஆதி காலத்துல ஏதோ வந்துட்டு நாங்க வசதியா இருந்தோங்கிறத கணக்குல வச்சுக்கிட்டு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்காம இருந்தா எப்படிங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, நீங்க ஏன் பிள்ளைமாறுன்னு சொல்லிட்டு பதிவு பண்றீங்க? சைவ வெள்ளாளர் ஏன் பதிவு பண்றீங்க? இசை வெள்ளாளர்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு இடஒதுக்கீடு வாங்கிட்டு போ. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இசை வெள்ளாளருடைய கம்யூனிட்டியோட பாப்புலேஷன் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இப்ப அதிகரிக்க என்ன ஆகும்னா இசை வெள்ளாளருங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அதுல பல தமிழ் சமூகங்களை உள்ளடக்கி போட்டு அது ஒரு தெலுங்கு ஐடென்டிட்டியில நிற்கும். இப்ப இந்த இசை வெள்ளாளர் சர்டிபிகேட் வச்சிருக்க அத்தனை பேரும் என்னவா கன்சிடர் பண்ணப்படுவாங்க? தெலுங்கர்களாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. குலாளரா இருக்கிறவங்க தெலுங்கராக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. யாதவ்னு சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க தெலுங்கர்களாக கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இசை வெள்ளாளர்னு சர்டிபிகேட் வச்சிருக்கவங்க தெலுங்கர்களாக கன்சிடர் செய்யப்படுவாங்க. அதே போல உப்பிலியர்னு ஒரு சமூகம் இருக்கு. அதே போல உப்பாரான்னு ஒரு சமூகம் இருக்கு. உப்பாரா நாயுடுகள் உப்பிலியருங்கிற தமிழ் சமூகத்தை தூக்கி உள்ள போட்டு வச்சிருக்காங்க. உப்பாரான்னு சர்டிபிகேட் வரும். கமெண்ட்ல கூட எல்லா வீடியோல ஒருத்தர் போறாரு, உப்பிலிய நாயக்கர் சமூகத்தை பத்தி பேசுங்க, உப்பிலிய நாயக்கர் சமூகத்தை பத்தி பேசுங்க. உப்பிலியருங்கிறவங்க தமிழர்கள், உப்பாராங்கிறவங்க பிறமொழியாளர்கள் ஐடென்டிட்டிக்குள்ள தமிழ் உப்பிலியர்கள் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்காங்க. இந்த பேருடைய ஒற்றுமையின் காரணமாக இதுக்கு சம்பந்தமே கிடையாது. பேர் ஒற்றுமை ஒரே மாதிரி இருக்கனால எடுத்து ஒரே சமூகம்ங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி ஒரு கிளப் பண்ணி கொண்டு போறாங்க. நாயர், நாயக்கர், நாயக் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் போட்டு கிளப் பண்ணி இதெல்லாம் ஒரு சமூகமாக கட்டமைக்க பார்க்கிறார்கள். இதுல போய் ஏமாந்துடாதீங்க. இதையும் நம்ம சொல்றோம், இந்த சமூகமும் இதுல பாதிப்புக்குள்ளாகுது. அதே போல பண்டாரகர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் சமூகம் இருக்கு. பழனியில இருப்பாங்க, பழனி பண்டாரர்கள்னு சொல்றோம்ல, இவங்க தூய தமிழர்கள். இந்த பண்டாரர்களை இன்னைக்கு ஜங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பிறமொழி சமூகம், புரியுதுங்களா? ஜங்கம் கன்னடம் மற்றும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஜங்கத்துக்குள்ள இருக்காங்க. இந்த ஜங்கம்ங்கிற சர்டிபிகேட் வாங்க வைக்கிறாங்க. இப்ப நம்ம ஆளுகளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பண்டாரம் அப்படிங்கிறது ஒரு நம்மளோட உளவியல்ல அது ஏதோ ஒரு திட்ட வார்த்தையோ என்னமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை வந்து ஏன்னா ஆண்டி பண்டாரர்கள்ங்கிறவங்க ஆக்சுவலா என்ன பண்டாரம் அப்படின்னா
பொருள் உடையவர்கள்னு பொருள். பண்டமாற்று முறை, பண்டம்ங்கிறதுல இருந்தா பண்டாரம்னு வருது. அந்த இதுல தான் பைபிள்ல பண்டோரா பாக்ஸ்னு ஒன்று வருது, பேண்டோரா பாக்ஸ். அந்த வார்த்தையெல்லாம் இங்கிருந்து தான் வருது. பண்டாரம் அப்படின்னா கோயிலை நிர்வகித்தவர்கள், கோயிலுடைய கருவூலத்தை காவல் காத்தவர்கள், கருவூலத்தோட நிர்வாகத்தை கையில வச்சிருந்தவங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு அது. அவங்க கோயில்ல பூஜையும் செய்வாங்க, கோயிலுடைய நிர்வாக பொறுப்புலையும் இருப்பாங்க, கோயிலுடைய கருவூலங்களை பாதுகாப்பாங்க. அந்த கருவூலத்துக்கு வந்து அதோடைய கணக்கு, இந்த நகைகள் எவ்வளவு இருக்கு, பணங்கள் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு பேர் நன்கொடைகள் வருது, ட்ரெஷரி மெயின்டைன் பண்றவங்க. ஓப்பன் சொன்னா அந்த காலத்து பேங்கர்ஸ், பண்டாரர்கள், தமிழர்களுடைய பேங்கர்ஸ் மாதிரி அவங்க. அந்த காலத்துல கோயில் கடன் எல்லாம் கொடுக்கும். அது அந்த நிர்வாக முறை, அதை நம்ம தனியா பேசுவோம். சோ பண்டாரர்கள், இப்ப இந்த பண்டாரர்கள்ங்கிறத இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா விபூதி எல்லாம் அடிச்சு பட்டை இதுமா போட்டு நல்லா சாம்பல் எல்லாம் பூசி இப்படி ஒரு தெய்வ கடாட்சமா தான் இருப்பாங்க. ஆனா அதை வந்து பிற்காலத்துல வந்த பிறமொழியாளர்கள் இவங்களுடைய அந்த உருவம் இருக்குல்ல, அதை வந்து கேலி செய்யறது. நம்மளுடைய பட்டை இது நாமம்லாம் சாத்தி பூஜைக்கு தகுந்த மாதிரி சாம்பல் எல்லாம் பூசி சிவ தொண்டு ஆற்றிக்கிட்டு இருந்தவங்கள அவன் கிண்டல் அடிக்கிறான், ஸ்லர்ரா மாத்துறான். அந்த ஸ்லர் டேர்ம் வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள அதிகரிக்க இன்னைக்கு வரைக்குமே பண்டாரம் அப்படின்னு சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு, அவங்க சமூகத்தை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கு, சங்கடப்படுறாங்க, தயக்கம் இருக்கு அவங்களுக்கு. இந்த தயக்கத்துல இருந்து நீங்க வெளியில வந்து தான் ஆகணும். உங்க வரலாறை நீங்க பேசித்தான் ஆகணும். எவனோ ஒருத்தன் நம்மளை கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு பொய்யா ஒன்று பேசிட்டு இருக்காங்கிறதுக்காக நம்ம அடையாளங்களை மறைச்சிட்டு போறது ரொம்ப தப்பா போயிடும். நம்ம வந்து அந்த மாதிரி தப்பான வாழ்க்கை ஒன்றும் வாழலை, புரியுதுங்களா? இப்போ உங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க, இது பண்றாங்க, இதெல்லாம் இருக்கு. எவனோ ஒருத்தன் நம்ம அம்மா வந்து தப்பா பேசலாம், நீங்க அவனை எதிர்த்து சண்டை போடுவீங்களா? அது அவன் சொல்லிட்டானேங்கிறதுக்காக உங்க அம்மாவை அம்மா இல்லைன்னு சொல்லுவீங்களா? புரியுதா நான் சொல்றது? இப்ப உங்க அம்மா தவறான தொழில் செய்யறாங்க அப்படின்னா நீங்க சொல்றது அந்த அவமானத்தை நம்ம தாங்கி சுமக்கணும். நம்ம தவறானவர்களா? நம்ம என்ன அப்படி தப்பா சொல்லி இல்ல நம்ம இழிவான தொழில் ஏதாவது பண்ணிட்டோமா, நம்ம திருடணுமா, இல்ல வந்து அடுத்தவன் குடியை கெடுத்தோமா, இல்ல அடுத்தவன் நாட்டுல போய் உட்காந்துக்கிட்டு கொடி நாட்டணுமா? இல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம்? நம்ம ஏன் நம்மளோட அடையாளத்தை மறைச்சுக்கணும்? அதனால பண்டாரர்கள்ங்கிறத பதிவு பண்ணுங்க தயவு செஞ்சு. இதை சொல்றதுக்கு சங்கடப்பட்டு சங்கம்னு போய் சர்டிபிகேட் வாங்காதீங்க. ஜங்கம்னு சர்டிபிகேட் நீங்க வாங்கினீங்க அப்படின்னா நீங்க தெலுங்கர்களாக மாற்றப்படுவீர்கள். ஜங்கம்ங்கிறது ஒரு தெலுங்கு சமூகம், அதுல சர்டிபிகேட் உங்களை வாங்க வைக்கிறதுக்கு ஒரு 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 வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எத்தனை புரியுதா? குடிகள் எவ்வளவு முக்கியம்ங்கிறத நான் சொல்றதுக்கு காரணம் புரியுதா? இப்ப எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு பாரு. இப்போ நீங்க ஒரு ரீசனுக்கு இப்போ ஒரு தாழ்வு மனப்பான்மை, இல்ல வந்து உனக்கு வேணுமா, உனக்கு பெனிஃபிட் வேணுமா சேர்ந்துக்கணும், நிறைய காரணங்கள் வந்து இதுல பார்க்க முடியுது. இன்னொன்னு பெருமை அப்படிங்கிறதும் பார்க்க. இப்போ நான் இப்போ ராங், ப்ளீஸ் கரெக்ட் மீ, வன்னியக்குள்ள சத்திரியர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த சத்திரியர் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வந்து எதிரானவங்க. ஏன்னா அது ஒரு படிநிலையில் நம்மள அடக்குது, மேல கீழன்னு காட்டுதுன்னு சொல்லிட்டு. ஸோ வன்னியர் நீங்க சொல்லுவீங்க, பார்த்துருப்பேன், படையாச்சின்னு சொல்லுவீங்க, அப்புறம் நாயக்கர்னு ஒரு டைட்டிலும் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ வந்து இந்த வன்னியக்குள்ள சத்திரியர் அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருக்கிறதா சில பேர் கருதுறதுனால அது எந்த மாதிரி பாதகங்களை ஏற்படுத்தும்? நீங்க சொன்ன மாதிரி டைலூஷனுக்கு அது விளக்கமாவே நான் பேசுறேன். இந்த பார்வைக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இன்னும் இது சொல்றது முடிக்கிறத முடிச்சுட்டு வரேன். சரி, ஏன்னா அதுவும் நம்ம கரெக்டா கடைசியா திரும்ப ஞாபகப்படுத்த நம்ம பேசுவோம். இதுல என்னன்னா ஒவ்வொரு கேட்டகரியா நான் வந்துட்டு இருக்கேன். இப்ப பறையர்களை எடுத்துக்கோமே. சரி, இப்ப பறையர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பறையருங்கிறதும் பட்டியல் சமூகத்துல தான் வரும். ஆனா நிறைய தமிழ் பறையர்களை பறையர்னு சர்டிபிகேட் வாங்க விடாம தடுத்து ஆதி திராவிடர்னு சர்டிபிகேட் தராங்க. நிறைய பேர் ஆதி திராவிடர் சர்டிபிகேட் தான் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்க பறையரா இருப்பீங்க, ஆனா நீங்க வீட்டுல போய் உங்க சர்டிபிகேட் வாங்கி பாருங்க, ஆதி திராவிடர்னு இருக்கும். ஆனா ஆதி திராவிடருக்குள்ள தமிழ் ஐடென்டிட்டி கிடையாது. ஆனா நலத்துறை, ஆதி திராவிடர் நலத்துறை அது அப்படிதான் பேரை வச்சு, அதுதான் திராவிட அரசியல். இப்ப பறையர்கள் தான் சர்டிபிகேட் வாங்கணும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வரும் பொழுது உங்க சர்டிபிகேட்டை நீங்க பறையர்னு மாத்தி வைங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு கேட்பீங்க. உங்க வீட்டுல போய் உங்க சாதி சான்றிதழ் எடுத்து பாருங்க. தவறாக சாதி சான்றிதழ் நீங்கள் வாங்கியிருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய சொத்து பத்திரங்கள், உங்களுடைய மூல பத்திரங்கள் மூலமாக உங்க சாதி சான்றிதழை மாற்றலாம். உங்க அப்பாவுடைய சாதியோ உங்க தாத்தாவுடைய சாதி சான்றிதழோ உங்ககிட்ட இருக்கு, இல்ல ஊர் வழக்குல என்ன நீங்க எழுதிருக்கீங்க, இந்த பத்திரம் எழுதுறது இதுல எல்லாம் பதிவு இருக்குன்னா இதை கொண்டு போய் காமிச்சு, நான் இந்த சமூகம் தவறா இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறாங்க, எனக்கு சாதி சான்றிதழ் மாத்தி கொடுங்கன்னு சொல்லி போய் கேட்டு மாத்திக்கொள்ளுங்கள். தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்கள் உங்களோட உறவினர்கள் இந்த மாதிரி மாத்தி வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை புரிய வைங்க. சோ பறையர்கள் வந்து ஆதி திராவிடர், பறையர்கள் மட்டும் சொல்ல, பண்டாரர்களுக்கு எல்லாருமே இதை தான். இப்ப எதுக்கு இதெல்லாம் விலைக்கு சொல்றேன்னா, உங்களோட சர்டிபிகேட் தவறாக இருந்துச்சுன்னா போய் மாத்திக்கோங்க. ஷெட்யூல் காஸ்ட் கேட்டகரியில வருது. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடி இதை செய்யணும். இதை நான் மட்டும் பேசினா பத்தாது, பெரிய பெரிய தமிழ் தேசிய இயக்கங்கள் கட்சிகள்லாம் இருக்கீங்க, நீங்களும் உங்களோட கட்சிக்காரர்களுக்கு இதை புரிய வச்சு இதோடைய தேவையை நீங்க உணர்த்தணும். காரணம் என்னன்னா, அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வரும் பொழுது அது மொழிவாரி கணக்கெடுப்பாகவும் கன்சிடர் செய்யப்படும்.
அப்ப பிற மொழியோட அடையாளத்துக்குள்ள தமிழ் சமூகங்கள் அதிகமாக உள்ள இருந்துச்சு அப்படின்னா இதன் மூலமாக பிற மொழி சமூகங்கள் தங்களை ஊதி பெருசா காட்டிக்குவாங்க. அப்படி ஊதி பெருசா காட்டும் பொழுது அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்கும் அவ்வளவு பேர் இருக்குங்கிற மாதிரியான அரசியலை செய்வதற்கு அது வழிவகுக்கும். அதனால இது எல்லாத்தையும் நீங்க கரெக்டா செக்ரிகேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குழப்பலாட்டம் பண்றது இருக்கக்கூடாது. ஸோ ஆதி திராவிடர்ங்கிற சர்டிபிகேட்டை வாங்காதீங்க, பறையருங்கிற சர்டிபிகேட்டை வாங்குங்க. ரெண்டுக்கும் ஒரே சலுகைகள், இதுல எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டுமே ஒரே பட்டியலுக்குள்ள தான் வருது. இப்ப எதுக்கு இந்த ஆதி திராவிடன் கேட்டகரி? புரியுதா? இந்த கேட்டகரியே பொய்யா உருவாக்கப்பட்டது. இதுல எல்லா பறையர்களையும் கொண்டு போய் ஏன் சொருகணும்? அப்ப இதுல நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல நிறைய அரசியல் பண்ணிருக்காங்க. பிறமொழி பேசக்கூடியவர்கள் எல்லாம் ஆதி தமிழர்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. தமிழ் பேசுறாங்க. ஆமா, அதுவும் அது பட்டியலில் வருது. அதுக்கு தனி இடஒதுக்கீடு, அதுக்கு இன்னும் அதிகமான இடஒதுக்கீடு. அதாவது தமிழர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது பிறமொழி பேசுறவங்களுக்கு ஆதி தமிழர்னு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் சொல்லிடணும். இப்ப தமிழ் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, பிறமொழி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. பிறமொழி முஸ்லீம்கள் அவங்களுக்கு சமூகம் இருக்கு, தமிழ் முஸ்லீமுக்கு சமூகம் இருக்கு. இன்னைக்கு என்னன்னா ஒரு போஸ்டர் வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த போஸ்டர் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வரும்பொழுது முஸ்லீம்கள் எவ்வாறு பதிவு செய்யப்படணும்னு சொல்லி ஒரு போஸ்டர் வந்து ஏதோ ஒரு தர்காலையோ எதுலயோ ஒரு ஒட்டியிருந்தாங்க. நம்ம பசங்க அதை போட்டோ எடுத்து அனுப்புனாங்கன்னா என்னன்னா இப்படின்னு இஸ்லாமியர்கள் தான் அனுப்புனது. அனுப்புனவனும் தமிழ் இஸ்லாமியர் தான். அவன் அனுப்புறான். அனுப்பி என்னன்னா இது இப்படி போட்டிருக்காங்கன்னா என்னன்னா இது வந்து தப்பா கைட் பண்றாங்கன்னா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தான். அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிலீஜியன் என்னன்னா இஸ்லாம்னு சொல்லுங்க, கேஸ்ட் என்னன்னு கேட்டா முஸ்லீம்னு சொல்லுங்கன்னு போட்டு வச்சிருந்தாங்க. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா இது, இந்த போஸ்ட் ஓட்டுறது? அப்படியே தமிழர்களுடைய அரசியலை உடைச்சு துவம்சம் பண்ணி, இது பாஜகவுக்கு துணை போற அரசியல், இது சங்கிகளுக்கு துணை போற அரசியல். ஏன் தெரியுமா? இஸ்லாமியர்கள் எல்லாம் வெளியில இருந்து வந்தாங்கிற நரேஷனை இந்தியா முழுக்க செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்து நிக்கக்கூடிய 3 மாநிலங்கள் மட்டும்தான். ஒன்னு பெங்கால், ஒன்னு தமிழ்நாடு, அது கேரளா. இந்த 3 மாநிலங்கள் மட்டும்தான் அவரவர் தாய்மொழியாக கொண்ட கன்வெர்டட் பாப்புலேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் இருக்கிற மாநிலங்கள். கன்வெர்டட் பாப்புலேஷன் சொல்லி வரும்பொழுது அவங்க இந்த மண்ணின் மைந்தர்கள், ஜெனட்டிக்கலி டிஎன்ஏ வழியாக, அவங்களுடைய மரபு வழியாக, பண்பாட்டு வழியாக அவர்கள் தமிழர்கள், மலையாளிகள், வங்காளிகள். ஆனா மதத்தால் அவர்கள் இஸ்லாமியர்கள். இப்ப நீங்க கேஸ்ட் முஸ்லீம்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா கேஸ்ட் முஸ்லீம்னு சொல்லி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுல வங்காள முஸ்லீமை பிரிக்க முடியாது, தமிழ் முஸ்லிம்ஸை பிரிக்க முடியாது, முஸ்லிம் உருது அதாங்க உருது முஸ்லீம் தாங்க ஒட்டுமொத்தமா முஸ்லிம்ஸ்ன்னு வருவாங்க. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் இதை பண்ண ட்ரை அவங்க தான் இதை பண்றாங்க. அவங்க பாப்புலேஷன் அதிகப்படுத்தி காட்டுற தமிழ்நாட்டுல எல்லாம் ஒரே பாப்புலேஷனா காமிச்சுட்டு அவங்களே எல்லா அதிகாரத்துல உட்காந்துக்கிறது. ஆல்ரெடி இருக்கு. இவங்க நடத்துற இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு தெரியும் இவங்களோட இந்த மதம் சார்ந்த ஓர்மை எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு. ஒரு பிரபலமான பிறைநிலவு போட்ட ஒரு காலேஜ். அந்த பிறைநிலவு போட்ட காலேஜ்ல இன்னைக்கு வரைக்கும் வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா நீ தமிழ் முஸ்லிமா உருது முஸ்லிமான்னு பார்த்து பாகுபாடு பாக்குறானுங்க. உருது முஸ்லிம்களுக்கு அங்க இடஒதுக்கீடு அதிகம். இடஒதுக்கீடு இல்ல, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுக்கறது. தமிழ் முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு வேலையை மறுக்கப்படுறது. அங்க வேலை செய்யற மாப்பிள்ளை முஸ்லீம் வந்து இதை என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒரு PhD ஸ்காலர், அவருக்கு வந்து வேலை வாய்ப்பு மறுத்திருக்கான். கேட்டா தமிழ் முஸ்லிம்ங்கிற காரணம் ஆதாரத்தோட பேச முடியும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? சென்னையில தான் இருக்குது அந்த காலேஜ். இவங்க வந்துட்டு ஆனா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி, அப்ப எவ்வளவு பெரிய ஏமாத்த அரசியல் இது. எல்லாம் ஒண்ணா நிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா எதுக்கு அடையாளத்தை மறைச்சிட்டு நிக்கணும்? எதுக்கு அடையாளத்தை மறைச்சிட்டு நிக்கணும்? கேஸ்ட்ல போய் முஸ்லீம்ங்கிறது கேஸ்டா? புரியுதா? கேஸ்ட்ல போய் முஸ்லீம்னு போய் சொல்லுன்னு சொல்றீங்களே, முஸ்லீம்ங்கிறது கேஸ்டா? அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பட்டாணி இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டில அதை அழிச்சிருங்க. பட்டாணி போய் அழிச்சிட்டு வாங்க. இந்த கேஸ்ட் எல்லாம் வேணாம்னு சொல்லி அழிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து தமிழ் முஸ்லீம் இது பண்ணலாம். கானு குரேஷி எல்லாத்தையும் அழிச்சிட்டு வாங்களேன். அதே உங்களோட அடையாளத்தை மட்டும் வச்சுக்கிறீங்க, தமிழ் முஸ்லீம் மட்டும் எல்லாம் அடையாளத்தை இழந்துட்டு ஒண்ணுமெல்லாம் போயிடணுமா? அப்ப தமிழ் முஸ்லிம்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இதுல ஆல்ரெடி ஒரு அரசியல் நடந்துருச்சு. இப்ப லெப்பையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உருதை தாய்மொழியாக கொண்டவங்களையும் ஒரு சில பேரை வந்து கன்வெர்டட் முஸ்லிம்ஸ் எல்லாம் கொண்டு வந்து, அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தெலுங்கரா இருப்பீங்க, கன்னடரா இருப்பீங்க, மலையாளி இருப்பீங்க, நீங்க வந்து கன்வெர்ட் ஆவீங்க. உங்களை என்ன கம்யூனிட்டில போடுறது? என்ன பண்றாங்க? லெப்பை கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வந்து போட்டு விட்டுறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. ஆக்சுவலா லெப்பையில வந்து தமிழ் முஸ்லிம்ஸ் இருக்காங்க. லெப்பையில பிற மொழியாளர்களையும் கொண்டு வந்து லெப்பைன்னு கன்வெர்ட் பண்ணி உள்ள போட்டு இருக்காங்க. லெப்பைன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்காங்க. இது இந்த ஒரு பெரிய ஒரு முறைகேடு நடக்குது. அப்ப லெப்பைகள், தமிழை தாய்மொழியாக கொண்ட லெப்பைகள் தமிழ் லெப்பைன்னு சர்டிபிகேட் வாங்க. தமிழ் லெப்பை. அங்க உங்க ரிலீஜன்ல இஸ்லாம்னு இருக்கும். ரிலீஜியன்ல தான் இஸ்லாம் வருவாங்களா நீங்க சொல்ற மாதிரி? இப்படிதாங்க இருக்கு பதிவே. தமிழ் லெப்பை தாங்க இருக்குது. நீங்க அங்க எக்ஸ்ட்ரா நீங்க தமிழ்ங்கிறத சேர்த்து வாங்கிக்கோங்க. தமிழ் லெப்பைன்னு வாங்குங்க.
இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே மொழி, அடுத்து மதம், அதுக்கு அடுத்து சாதி போட்டிருப்பாங்க. எப்படின்னா இப்போ பறையர் அப்படின்னு நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னா தமிழ், இந்து, பறையர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்படி தான் சர்டிஃபிகேட்டில் எழுதி கொடுப்பாங்க. அதே போல் முஸ்லீம்கள் தமிழ் லெப்பையாக இருக்கீங்க அப்படின்னா, தமிழை தாய்மொழியாக கொண்ட லெப்பையாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ் லெப்பைன்னு வாங்கிக்கோங்க. தமிழ் மரக்காயர் அப்படின்னு வாங்கிக்கோங்க. தமிழ் ராவுத்தர்னு வாங்கிக்கோங்க. இந்த 3 சமூகம் தான் தமிழ் சமூகங்கள் இஸ்லாமியர்கள். இந்த அடையாளத்தை இழந்துடாதீங்க. இது இருந்துச்சுன்னா தான் நாளை பின்ன நீங்க வந்து சொல்லலாம், நாளைக்கு இந்த ஒரு வேளை இந்தியா முழுக்க இந்த சங்கித்தனம்ங்கிறது பரவி போய் இஸ்லாமியர்கள்லாம் வெளியிலிருந்து வந்தவங்கிற மாதிரியான ஒரு பார்வை வரும் பொழுது உங்களை நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்க ஒரே ஆதாரம் இதுதான். ஏன்னா ராவுத்தரையோ மரக்காயரையோ லெப்பையவோ வெளியிலிருந்து வந்தவங்கன்னு சொல்லவே முடியாது. இங்க இருந்து கன்வெர்ட் ஆன பாப்புலேஷன்ங்கிறது தான் வரலாறு. அதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கும். ஆனா நீங்க சொல்றவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பா சர்டிபிகேட் வாங்கி வச்சீங்கன்னு நீங்க கேஸ்ட் வந்து முஸ்லீம்னு போட்டு வாங்கினீங்கன்னு நீங்க அவங்க சொல்ற மாதிரி அப்படியே அழிஞ்சு போயிருவீங்க. பெரிய ஆபத்து இது. இந்த ஓப்பனா சொன்னா இது வந்து சங்கிகளுக்கு ஆதரவான ஒரு மூவ். அதை எப்படி ஒரு முஸ்லீம் தர்கால யாரு கொண்டு வந்து ஒட்டுறாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியல. இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கு முதுகுல குத்துற செயல். இது இல்ல பல விஷயங்கள் இந்த மாதிரி பண்றாங்க. அங்க உள்ள ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த மாதிரி தவறு பண்ண தர்கால வந்து எதை ஒட்டினாலும் அது வந்து நமக்கானது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க. அது ரொம்ப தப்பு. ஒரே பாப்புலேஷனா காட்டுறோங்கிறது முக்கியம் கிடையாது. உங்களோட ஐடென்டிட்டி நீங்க இழந்துட்டு நின்னீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா எல்லாரும் வெளியில இருந்து வந்தவங்கன்னு சொல்லி கதையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். மாட்டிக்காதீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அப்ப நாளைக்கு இதுல நாங்க இந்த மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லி உங்ககிட்ட இருக்க ப்ரூஃப்ல இழந்துடாதீங்க. இந்த ப்ரூஃபை இழக்க வைக்க வேண்டிய இன்னைக்கு யோசிக்காதீங்க. 200 வருஷத்துக்கு அப்புறம் யோசிங்க. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம ராவுத்தர் நமக்கு தெரியுதே எப்படி மறந்துடுவோம் அப்படின்லாம் தெரியும் உங்களுக்கு. நான் அந்த சர்டிபிகேட் இல்லை அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் யோசிங்க. புரியுதா? ஸோ அது கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிங்க எதையுமே. அப்ப இன்னைக்கு இருக்கிறது ஒவ்வொன்றும் உங்களோட சான்றுகள், அதை இழந்து விடாதீர்கள். இந்த சர்டிபிகேட்ல தமிழ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வாங்குங்க. அப்பதான் உண்மையாகவே தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க தான் தமிழ்நாட்டில் பெரும்பான்மைங்கிறது அந்த விஷயம் என்பது வெளியில வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாவே நீங்கள் வந்து இதை வெளியிலிருந்து வந்தீங்கிற மாதிரியான உளவியலை தமிழர்களுக்குள்ளேயே பூத்துவாங்க. சோ முஸ்லிம்ஸுக்கு இது வந்து நான் வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியா எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அதே போல இப்ப முத்தரையர் சமூகங்கள் இருக்காங்கன்னா அதுல ஒரு சிலர் வந்து எங்களோட மொழி வந்து தெலுங்கு நாங்க பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுறவங்க இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்களை அடையாளப்படுத்திக்கும் போது தெலுங்கு முத்திரையர்னே கூட அடையாளப்படுத்திங்களா, முத்துராஜானா தெலுங்கு முத்துராஜான்னு போட்டுக்கோங்க. தமிழ் முத்திரையர்கள் தங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கும்போது தமிழ் முத்திரையர் போடுறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அந்த ஒவ்வொரு குடிகளுக்குள்ளயும் இப்ப தமிழ் சமூகங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட ரீதியான அந்த சப்காஸ்ட்னு இருக்கும். கேஸ்டுக்குள்ள இப்ப முத்திரையர்னா முத்திரையர் மட்டும் இருக்காது, முத்திரையருக்குள்ள அவங்களோட பட்டங்கள் தாங்கிய சில பெயர்கள் இருக்கும். அதையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க. அதையும் சேர்த்து பதிவு பண்ணீங்கன்னா தான் வரலாறுல அவைகள் நிலைச்சு நிற்கும். சரியா? இப்போ முத்திரையருங்கிறது மேஜரா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள அவங்களுடைய சமூகம் வந்து என்ன பேர்ல அம்பலக்காரர்னா அம்பலக்காரர், இந்த மாதிரி என்ன பேர்ல அழைக்கப்படுறாங்களோ அந்த பேரை வந்து நீங்க வந்து உள்ள சப்காஸ்ட்ல ஆட் பண்றது, உங்களோட சர்நேம்கள் சில பேருக்கு இருக்கும், அந்த மாதிரி இதை ஆட் பண்ணிக்கிறது சேஃப்டி. நாளை பின்ன கொஞ்சம் குழப்பம் இல்லாம இருக்கும். யாரெல்லாம் என்ன ஏதுன்னு நம்ம ஈஸியா டிவைட் பண்ணி பாக்குறதுக்கு கரெக்டா இருக்கும். சரி, இப்ப நீங்க யாதவாக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க, ஹிந்தியில இருந்து டைல்யூட் ஆயிரும். பட் சத்ரியர் அப்படிங்கிற அந்த டெர்மினாலஜியும் பாத்தீங்கன்னா இப்ப வர்ணாசிரமத்தை வந்து நம்ம ஏத்துக்க மாட்டோம், நம்ம எப்பவுமே எதிர்த்து தான் வந்து பேசியிருக்கோம். அந்த வகையில அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அந்த சத்ரியான்ற பயன்படுத்துறாங்க. இதன் மூலியமா நீங்க சொன்ன அந்த யாதவருக்கு உண்டான ப்ராப்ளம் மாதிரி இதுக்கும் வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா இந்த என்ன இங்க சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வன்னியர்கள் வெள்ளையர்கள் காலகட்டத்திலேயே ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு சில கோரிக்கைகள் முன் வச்சு அவங்க வன்னிய குல சத்திரியர் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் அந்த சத்திரியர்னு வருது. இப்ப இங்க பிரச்சனை என்னன்னா, உங்களோட பேர்ல நீங்க சத்திரியன் இருக்கு அதுங்கிறது பெரிய இஷ்யூவா இல்ல. ஆனா அந்த சத்திரியருங்கிற அந்த உளவியலுக்குள்ள இல்ல நம்ம வர்ணாசிரமத்துல மேல அப்படிங்கிற உளவியலுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அது பெரிய ஆபத்து. ஏன்னா தமிழ் சமூகங்களை பொறுத்த வரைக்கும் எந்த சமூகமும் எந்த சமூகத்திற்கும் மேலையும் கிடையாது கீழேயும் கிடையாது. ஆனா இங்க என்னன்னா சத்திரியர் என்ன மேல அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் என்பது இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. சத்திரியர் அப்படிங்கிறது சண்டையிட்டவர்களை தானே சத்திரியர்னு சொல்லுது. அதே போல வன்னியர்கள் போர்க்குடிகள் தான். நீங்க என்னன்னா சத்திரியர்கள பதத்துக்கு பதிலா போர்க்குடின்னு எடுத்துக்கோங்க. இல்ல சத்திரியர் என்றால் அரசர் நீங்க எடுத்தீங்கன்னா வன்னிய குல அரசர்கள்னு எடுத்துக்கோங்க. புரியுதா நான் சொல்றது? வன்னிய குல அரசர்களையும் வச்சுக்கோங்க, குடிப்பெயரை மாத்திக்கோங்க. ஆனா சத்திரியர் அப்படிங்கிற பதம் என்பது சமஸ்கிருத பதம். அந்த சமஸ்கிருத பதத்துக்குள்ள தமிழ் சமூகங்கள் போறதை வந்து ஏற்க முடியாது. நீங்க அரசர்களே வாங்குங்க, வன்னிய குல அரசர்கள், அதுல ஏதாவது இழிவா ஃபீல் ஆகுதா? ஆனா தமிழ் வன்னிய குல சத்திரியர்னு போகும்போது அது வடக்கு, சத்திரியர்னு போச்சுன்னா அது வர்ணாசிரமம், அரசு மன்னன் போச்சுன்னா அது வர்ணாசிரமம் கிடையாது. இது தமிழ் சமூகங்களும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வன்னியர்கள் மட்டும் இல்ல, இன்னைக்கு பல சமூகங்களும்
இப்போ பார்க்க குலமா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு முக்குலத்தவர்களா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நாடார்களா இருக்கட்டும், எல்லாருமே இந்த சத்திரியர் அப்படிங்கிற ஒரு பதத்துல ஒரு ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா இப்ப நார்த்துக்கு ஏதாவது வியாபாரத்துக்கு போறாங்க வராங்க அப்படிங்கும்போது இந்த சத்ரியா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்து ஒரு பெருமையான ஒரு அடையாளமா இருக்கனால நம்மளும் வந்து சண்டை போட்டிருக்கோம், நம்மளும் ராஜாக்களா இருந்திருக்கோம், நம்மளும் போர் செஞ்சிருக்கோம், அப்ப நம்மளும் சத்திரியர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த வேலையை பண்றாங்க. தமிழர்கள் போர்க்குடிகளாக இருந்திருக்கிறார்கள், அரசர்களாக இருந்திருக்கிறார்கள், மன்னர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் வர்ணாசிரமம் கிடையாது. வர்ணாசிரமம் இல்லைங்கிற பட்சத்துல இங்க சத்திரியருங்கிற அந்த வர்ணாசிரம பதம் வரக்கூடாது. ஆனா அது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பிழையில தமிழர்கள் அதை வந்து பெருமைன்னு கருதி சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், மன்னர்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், போர்க்குடிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள், அது தமிழ் பதம். சத்திரியர் என்று போவது வந்து சமஸ்கிருத பதம், அது வர்ணாசிரம பதம். ஏன்னா ஒருவர் சத்திரியர் நான் இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தர் இதே போல வைசியரும், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள், செட்டியார்கள், இவங்க எல்லாம் வந்து வைசியர் அது இதுன்னு இந்த பதத்துக்குள்ள போறாங்க. இப்ப நீங்க சத்திரியர் இருக்கீங்க, வைசியர் இருக்கீங்க, பிராமணர் இருக்கீங்க, ஏன் சூத்திரர் இல்ல? யாருமே சூத்திரர் இல்ல. இப்ப நீங்க 3 பேர் இருக்கீங்கன்னா யாரோ ஒருத்தன் சூத்திரம் தானே, யார் அந்த சூத்திரன் நீங்களே சொல்லிருங்க, தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் சாதியவாதம். புரியுதா? இதுதான் சாதியவாதம். நான்லாம் மேல அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டியில அந்த பிரமிடிக்கல் ஸ்ட்ரக்சர்ல மேல போய் நீங்க உட்கார்றதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தனை கீழே தள்ளுறீங்கன்னு அர்த்தம். அது கிடையாது. எல்லாம் வாங்க சமமா உட்காருவோம். பிளஸ் உங்க மேலேயும் எவனோ வந்து உட்காருவோம். அதுதான் நான் சொல்றேன், சமமா உட்காருவோம். சமமா உட்காரணுங்கும் பொழுது அது அது அந்த இதுல அந்த வர்ணாசிரம பதங்களை பயன்படுத்தாங்க. அதே இதனால தான் நான் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், தமிழ் பார்ப்பனர்களுக்கு வந்து பார்ப்பனர்கள் பிராமணர்கள் அல்லன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ பண்ணிருந்தோம். அதுல தெளிவாவே நான் சொல்லியிருப்பேன், பிராமணர்கள்ங்கிறது வர்ணாசிரம பதத்துக்குள்ள வரும், பார்ப்பனருங்கிறது வர்ணாசிரம பதத்துக்குள்ள வராது. பிராமணருங்கிற வார்த்தையை திட்ட வேண்டிய திராவிட இயக்கங்கள் வேணும்னே பார்ப்பனருங்கிற வார்த்தையை திட்டி தமிழ் பார்ப்பனர்களை பிராமணர்னு அடையாளத்துக்குள்ள தள்ளிட்டாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, டேம் பிராமணன் நான் உங்களை அடையாளப்படுத்திக்கிறதை விட தமிழ் பார்ப்பனர்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிறது தான் வர்ணாசிரம பதத்தை மறுப்பதற்கு ஒப்பானது. வர்ணாசிரம பதத்தை ஒருபோதும் தமிழர்கள் ஏற்கல. ஏன்னா தமிழர்கள் இருந்து உயிர்நேயவாதிகள், சமத்துவவாதிகள், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். அப்ப பிறப்பின் அடிப்படையில் நீ நான் எல்லாமே சமம், இதுதான் விஷயம். சோ இந்த இதுல ஒரு புரிதலோட நம்ம வந்து இருக்கணும். பிறப்பின் அடிப்படையில வர்ணாசிரமம் என்பது சமநிலை போதிக்கல. புரியுதா? பிறப்பின் அடிப்படையில் சமநிலை போதிக்காத வர்ணாசிரமத்தை நம்ம தமிழர்கள் ஒருபோதும் ஏற்கக்கூடாது. ஸோ இதை நம்ம ஒரு விஷயத்துக்கு வைக்கிறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வன்னியர்கள் வந்து தங்களோட இதை பதிவு பண்ணும்போது அவங்களுக்கு வேற வழியில இப்போதைக்கு அவங்க வன்னியகுல சத்திரியா தான் பதிவு பண்ணணும். ஏன்னா வன்னியகுல அரசர்கள் அவங்க நாளைக்கு அவங்க மாத்தி கொடுப்பதற்கு தமிழ் தேசிய அரசு வந்து வச்சுன்னா அது செய்யும். ஆனா இப்ப அதை வந்து பண்ற சூழல் இல்லைன்னு வைங்களேன். அது இல்லாம அவங்களுக்குள்ளேயே அவங்க அந்த பெருமை கொண்ட உணர்வுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த புரிதல் வர்றதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அந்த புரிதலை ஏற்படுத்த வேண்டியது தமிழ் தேசிய கடமை. சரி, ஓகே. இப்ப இதுல என்னன்னா, வன்னியகுல சத்திரியா அப்படின்னு இருக்கும்போது அதுல நிறைய பேர் படையாச்சி இருப்பீங்க. அதுல வந்து கவுண்டர் பட்டம் கொண்ட வன்னியர்கள் இருப்பீங்க, நாயக்கர் பட்டம் போட்ட வன்னியர்களும் இருப்பீங்க. நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, தமிழ் வன்னியகுல சத்திரியா உங்களுடைய குடிப்பட்டத்தையும் சேர்த்து ஆட் பண்ணுங்க சர்டிபிகேட்ல. கவுண்டர்னா கவுண்டர்னு போடுங்க, படையாச்சினா படையாச்சின்னு போடுங்க. இது எதுக்குன்னா, இது உங்க வரலாறு தக்க வைக்கும். நாளை என்ன ஏதுங்கிறத பிரிச்சு பார்க்க உங்களுக்கு என்னென்ன சமூக பட்டங்கள் இருக்கு, என்ன ஏதோ அந்த பட்டங்களை அப்படியே பதிவு பண்ணீங்க. அதை பதிவு பண்ணீங்கன்னா தான் அது உங்களுக்கு சரியான ஒரு தீர்வா இருக்கும். இது வந்து வன்னியர்களுக்கு வந்து சொல்றோம். இதே போல இப்ப என்னுடைய சமூகமா இருக்கக்கூடிய பார்க்கவ குலம், நான் நத்தமான். இப்ப பார்க்கவ குலத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து இந்த சமூக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, பார்க்கவ குலம் மட்டுமே பதிவு பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது ரிஸ்க். தமிழ் இப்ப என்னோட சர்டிபிகேட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பார்க்கவ குல நத்தமான்னு இருக்கும். புரியுதுங்களா? அதே போல தமிழ் பார்க்கவ குல மலையமான், தமிழ் பார்க்கவ குல சுருதிமான், இப்படிதான் சர்டிபிகேட் இருக்கும். இந்த சர்டிபிகேட் கரெக்ட். ஆக்சுவலா இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் பார்க்கவ குலம்னு வந்துடும். அது வந்து இந்த 3 சமூகமும் ஒண்ணுங்கிறத காட்டுறதுக்கு பார்க்கவ குலம்னு வரும். இந்த பார்க்கவ குலம்ங்கிறது கொஞ்சம் பிற்கால அடையாளம் தான். 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வர அடையாளம் தான். அதுக்கு முன்னாடி வந்து நத்தமான், மலையமான், சுருதிமான் தான். இதுதான் 3 அடையாளம். பட் இந்த 3 செக்ரிகேட்டட் அடையாளம். ஆனா இந்த 3 ஒரே சமூகம். அப்ப இந்த ஒரே சமூகம்ங்கிறனால இதுக்கு வந்து பார்க்கவ குலம்னு கொஞ்சம் லேட்டர் பீரியட்ல இருக்க ஒரு அடையாளத்தை நம்ம எடுத்து கிளப் பண்ணி வச்சிருக்காங்க. சோ தமிழ் பார்க்கவ குலம் நத்தமான், தமிழ் பார்க்கவ குலம் மலையமான், தமிழ் பார்க்கவ குலம் சுருதிமான். இப்போ மூப்பனார் பட்டம் கொண்டவங்க தமிழ் பார்க்கவ குலம் சுருதிமான் மூப்பனார்னு கூட ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் என்னன்னா மூப்பனார்னு தனி சர்டிபிகேட் வாங்கிடுறாங்க. அது குழப்பத்தை ஏற்படுத்திடுது. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து தமிழ் பார்க்கவ குலம் மூப்பனார்னா அந்த மூப்பனாருங்கிறத அந்த சர்நேம் வந்து மூப்பன் அப்படிங்கிறது மூப்பனாருங்கிறது அது பிராக்கெட்ல போட்டு சர்டிபிகேட் வாங்கணும். இதுதான் அந்த இந்த மிக முக்கியமானது என்னன்னா, எல்லா தமிழ் சமூகமும் அவங்களோட சர்டிபிகேட்டுக்கு முன்னாடி தமிழ்னு போட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இப்ப நாடார் இருக்கீங்க அப்படின்னா தமிழ் நாடார் இது இருக்கணும். அது நாடார்லயும் நிறைய பேருக்கு தனி இந்த
சப்காஸ்ட் இருக்கும், அந்த சப்காஸ்ட்டை கூட ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ அதே போல இப்போ தேவேந்திர குலத்தார் அப்படின்னா அவங்க இப்போ வந்து தேவேந்திர குலத்தார் வெவ்வேறு கேட்டகரிஸ்ல பிரிச்சு வச்சிருக்காங்க அவங்கள. இப்போ அவங்க எல்லாத்தையும் கிளப் பண்ணி அவங்க தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் அவங்க அந்த தமிழ் தேவேந்திர குல வேளாளர்னு சர்டிஃபிகேட் வாங்கணும். எல்லா சமூகமும் அவங்களுடைய சமூகத்திற்கு முன்னாடி தமிழ்ங்கிற ஒற்றை போட்டு சர்டிஃபிகேட் வாங்குங்க. அப்படிதான் ஆக்சுவலா ஒரு காலத்துல கொடுத்துச்சு. இப்போ அதை அப்படி கொடுக்கறது இல்லை. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இது நம்ம அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அது கொடுக்கும்பொழுது என்னென்ன சமூகம், தமிழ் சமூகம், என்னென்ன சமூகம், பிறமொழி சமூகம்னு வந்துடும். அதனால இவங்க ரொம்ப விவரமா என்ன பண்றாங்கன்னா இப்ப அப்படி சமூகத்துக்கு அந்த மாதிரி போட்டு கொடுக்கறது இல்லை. ஆனா கேட்டு வாங்கிட்டு வாங்க, அதுதான் நம்மளை வந்து பாதுகாக்கும். ஸோ இது ஒரு பாயிண்ட். இப்போ அதே போல இப்போ முக்குளத்தோர் சமூகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் முக்குளத்தோர்லாம் வராது. அவங்க வந்து தனித்தனியாக தான் வரும். இப்போ அகமுடையார்னா அகமுடையார்னு வரணும், அதை அப்படியே நீங்க வாங்குங்க. தமிழ் அகமுடையார், அகமுடையார்ல என்ன பிரிவோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல தமிழ் கல்லர்னு இருக்கும். அந்த கல்லர்ல என்னென்ன பிரிவு, ஈசநாட்டு கல்லரா இது என்ன அப்படின்னு சொல்றது அதை நீங்க பிரிவு இது பண்ணுங்க. அதே போல தமிழ் மறவர் அப்படின்னா மறவர்ல என்னென்ன ஆப்பநாட்டு மறவர் அதுன்னா அதையும் தனியா பதிவு பண்ணிக்கோங்க. தமிழ் மறவர் அது ஆப்பநாடு இருந்தா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஐடென்டிட்டியை முழுமையாக பதிவு பண்ணீங்கன்னா மட்டும்தான் இடஒதுக்கீடுன்னு வரும் பொழுது அது சரிவர கணக்கு எடுக்க முடியும். அதில் மிக முக்கியமாக தமிழ் சமூகங்கள் தங்களுடைய சமூகத்திற்கு முன்னொற்றாக தமிழ் ஆட் பண்ணுங்க. நீங்க தமிழ் பேசுறீங்க அப்படின்னா, ஏன் நான் சொல்றேன்னா சில தெலுங்கு சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தமிழ் தான் பேசுறோம், நாங்க தமிழர்கள் தான், ஆனா எங்களை தெலுங்கு சமூகத்துக்குள்ள வச்சிருக்காங்கன்னா நிறைய பேர் புலம்புறீங்க. அப்படி புலம்புறதுல இருந்து உங்களை நீங்க தமிழ் சமூகத்தை சார்ந்தவர் தாங்கிறது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? அப்ப நீங்க தமிழ் ஒற்றை நீங்க முன்னாடி ஆட் பண்ணீங்கன்னா தானே நம்ம அது புரிஞ்சுக்க முடியும். இப்ப எடுத்துக்காட்டுன்னா இப்ப செம்மான்னு ஒரு சமூகம் இருக்கு. இப்ப இந்த செம்மான்ங்கிற சமூகம் வந்து பிறமொழி சமூகத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி புலம்புறாங்க ஒரு சில பேர். அப்படி இருக்குன்னா செம்மான் அப்படின்னா உண்மையாவே நீங்க உங்க தாய்மொழி தமிழ் அப்படின்னா நீங்க தமிழ் செம்மான்னு சர்டிஃபிகேட் வாங்கணும். புரியுதா? அப்படி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கினீங்கன்னா தான் நாளைக்கு இது பண்ண முடியும். ரெண்டாவது என்னன்னா வேற ஒரு சமூகத்துக்குள்ள இருந்துகிட்டு நீங்க வந்து அதை பண்ண முடியாது. அப்ப வெளியில வேணும்னு சொல்லி ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு கருத்தரங்கு நடத்துங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம். அவங்க அதுக்குள்ளேயே இருப்பாங்களா, எல்லாம் பண்ணுவாங்களா? ஆனா வேற எங்களை தமிழர்களா ஏற்கணும், எல்லாரையும் சேர்த்து தமிழர்களா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்? வீட்டுல தெலுங்கு பேசுறவங்க கூட உட்காந்துக்கிட்டு எப்படி நீ தமிழன்னு ஏற்க முடியும்? ஒன்னா பிரிஞ்சு வா, இல்ல உடைச்சிட்டு வா. ஒன்னா இருந்துகிட்டு நான் தமிழன்னு எப்படி ஏற்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அப்ப அங்க தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு சர்டிஃபிகேட் வாங்குங்க. சர்டிஃபிகேட் வாங்க முடியும், வாங்குங்க. அதை நீங்க பேசி நீங்க தான் உங்க ஐடென்டிட்டியை கொடுத்து வாங்குறது. நீங்க அந்த பட்டியலில் உங்க சமூகம் இருந்தா போதும். பட்டியலில் தான் எல்லா சமூகமும் இருக்கு, உங்க சமூகம் மட்டும் இல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க எல்லா சமூகமும் கிடக்குது. உண்மையிலேங்க இது வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மட்டும் உள்ளடக்கி இல்லை, எல்லா சமூகத்தை உள்ளடக்கியும் கிடக்கு. அதே போல இந்த நரிக்குறவர் அப்படிங்கிற சர்டிபிகேட்டை வந்துட்டு நிப்பாட்டணும் தமிழக அரசு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நக்காலே அப்படிங்கிறது அவங்களுடைய உண்மையான சமூக பேர். அந்த நக்காலேங்கிற பேர்ல அவங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணும். நீங்க நரிக்குறவர்னு ஒரு புது கேட்டகரி உருவாக்கி வச்சிருக்கீங்க. நக்காலேன்னு தான் அவங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கு சர்டிபிகேட்ஸ். அதே இதுல அவங்க கொடுக்காம எதுக்கு நரிக்குறவர்னு ஒரு டெர்மினாலஜி உருவாக்கி தமிழ் குறவர்களையும் நிறைய பேரை கொண்டு போய் நரிக்குறவர்கள்லாம் போட்டு பதிவு பண்ணிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் குறவர்கள் வேறு, நரிக்குறவர்கள் வேறு. இந்த நரிக்குறவர்கள்ங்கிறவங்களுக்கு நக்காலேங்கிறது அவங்க சமூக பேர். அந்த பேர்லயே தான் அவங்களுக்கு சமூக சான்றிதழ் கொடுக்கப்பட வேண்டும். இது ஆக்சுவலா ரொம்ப பெரிய டீப்பான டாபிக். இதுல இப்ப நம்ம பேசியிருக்கிறதுல உங்களுக்கு சில புரிதல் ஏற்படுத்தியிருக்கோம். அந்த புரிதலோட அடிப்படை என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல நீங்க தாய்மொழியாக தமிழ் பேசுகிறீர்களா? உங்கள் சமூகம் வேற ஒரு சமூகத்துக்குள்ள போய் சொருகி வைக்கப்பட்டிருக்கா? அப்படிலாம் சொருகி வைக்கப்பட்டிருந்தா அந்த சமூகம் என்ன, எந்த சமூகத்துக்குள்ள போய் தவறாக சேர்க்கப்பட்டிருக்குங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது எப்படி பிரிக்கணுங்கிறத சட்ட ரீதியான நடவடிக்கைகள் நம்ம எடுப்போம். அதை நம்ம பிரிச்சு தமிழ் சமூகத்துக்கான தனித்த அங்கீகாரத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். இது ஏன்னா ஜனத்தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு வரும் பொழுது, மொழிவாரி கணக்கெடுப்பு வரும் பொழுது, மொழிவாரி கணக்கெடுப்பு சமூகத்தை வச்சுதான் கணக்கெடுப்பாங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க உங்களுடைய மதர் டங் என்ன அப்படின்னு கேட்டு கணக்கெடுப்பாங்கன்னு. கிடையாது. சமூகங்களை வச்சுதான் மொழிவாரி கணக்கெடுப்பே எடுக்கப்படும். இந்த கேஸ்ட் சர்டிபிகேட்ல தமிழ், இல்லை கேஸ்ட் சர்டிபிகேட்ல தெலுங்கு, கேஸ்ட் சர்டிபிகேட்ல கன்னடம் இருக்கிறத வச்சுதான் அந்த கணக்கெடுப்பே எடுக்கப்படும். ஸோ அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்க உங்களுடைய தாய்மொழியை தெளிவாக பதிவு பண்ணுங்க. இது தமிழர்களுக்கு மட்டும் கொடுக்குற கோரிக்கை இல்லை, உண்மையாகவே தெலுங்கர்களுக்கும் இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். ஏன்னா நீங்க எத்தனை சதவீதம் இருக்கீங்கிறது நீங்க சரியா பதிவு பண்ணீங்க. தமிழ்லாம் பதிவு பண்ணிட்டு வராதீங்க. எதுக்கு உங்களுக்கு என்ன உணர்வால் அப்படிலாம் நீங்க வேணாம். வீட்டுல தெலுங்கு பேசுறீங்கன்னா தெலுங்கர்னு பதிவு பண்ணுங்க. அதுக்கு தகுந்த இடஒதுக்கீடை நீங்க அப்பதான் பெற முடியும். நாளைக்கு மாறி இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ட் சர்டிபிகேட்லாம் தமிழ் தேசிய அரசு வரும்போது செல்லாதுன்னு அறிவிக்கப்படும். அப்ப அதை வச்சு நீங்க எல்லாம் உரிமையெல்லாம் பெற முடியாது. அன்னைக்கு உங்ககிட்ட ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா அந்த மூல ஆதாரங்களை கொண்டு வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சு நீங்க வந்து பார்த்து சரி பார்க்கலாம். அது போக தமிழ் தேசிய அரசு அமையும் பொழுது ஆதார் கார்டோடு சமூகங்கள் சேர்க்கப்படும்.
அப்ப இந்த சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் வேலைக்காகலாம் கம்யூனிட்டியை மாத்திலாம் வாங்கி வச்சுலாம் போலீஸ் வேலையெல்லாம் வாங்கியிருக்கீங்களே, பெரிய அளவு பாதிப்புக்கு உள்ளாவீங்க. இப்பவே போய் மாத்திட்டு போயிருங்க. இல்ல நான் வேலை வாய்ப்புக்காக நான் ஃபேக் சர்டிபிகேட் வாங்கி பொய்யா வந்து நான் வேலை வாய்ப்புல சேர்ந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்படும் தமிழ் தேசிய அரசு அமையும் போது. அதன் மூலமாக நீங்க சம்பாதித்த சொத்து எல்லாம் ஜப்தி செய்யப்படும். இது நடக்கும், இது நடந்துதான் ஆகும். இது இன்னைக்கு நடக்கல, நாளைக்கு நடக்கலனால என்னைக்கா ஒரு நாள் நடக்கும் இது. ஸோ அன்னைக்கு போயிட்டு ஐயோ போச்சேங்கிறத விட இன்னைக்கே நீங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப டீப்பான டாபிக் நீங்க சொன்ன மாதிரி. ஒரே இதுல மெயினா நம்ம ஏதாவது மிஸ் ஆயிருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் நிறைய இருக்கு. அதுல ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா உங்க கம்யூனிட்டி என்ன, எப்படி உள்ள ஆட் ஆயிருக்கு, நம்ம சொன்ன தகவல்கள் என்னென்ன, இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுங்க. இதை வந்து எங்ககிட்ட சொல்றது மட்டும் இல்ல, நீங்க உங்களுடைய சமூகத்துக்கிட்டையும் கடத்தி கொண்டு போங்க. இந்த காணொலியை உங்க சமூகத்துக்கிட்ட காமிச்சு அந்த புரிதலை ஏற்படுத்துங்க. அவங்க சமூகத்துடைய மொழி அது மிக முக்கியம், தமிழ், அது கூட அவங்க சமூகம், அதுக்கப்புறம் அவங்களோட உட்பிரிவு, அந்த சமூகத்துக்குள்ள அவங்களோட உட்பிரிவு, ஏன்னா அதுவும் முக்கியம். சில சமூகங்களோட உட்பிரிவுல ஒரு சில உட்பிரிவுகள் மட்டும் அளவுக்கு அதிகமான ரெப்ரசன்டேஷன் பெற்றிருப்பாங்க, ஒரு சில உட்பிரிவுகளுக்கு வந்து பெரிய ரெப்ரசன்டேஷன் இருக்காது. அதுவும் ஒரு விதமான ஆதிக்கமாயிரும், அது தப்பா போயிடும். அப்படி இல்லாம சமமான வளர்ச்சி எல்லாருக்கும் வரணும் அப்படின்னா சரியா பார்த்து அடையாளப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய வளர்ச்சி தான் சரியான வளர்ச்சியாக இருக்க முடியும். இதை மனசுல வச்சு இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னாடியே எப்படியும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அது நடக்க வாய்ப்பு இருக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு. அதனால இன்னைக்குல இருந்து நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. பெரிய அளவு பிரச்சாரத்தை முன்னெடுங்க. இதை வந்து ஒரு பெரிய புரிதலை ஏற்படுத்தி அதன் மூலமாக தமிழர்களாக பதிவு செய்யட்டும், தெலுங்கர்களாக பதிவு செய்யட்டும், கன்னடர்களாக பதிவு செய்யட்டும். அப்பதான் உண்மையான கணக்கெடுப்புல எல்லாருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாம அரசியலையும் பாதிப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது உருவாகும். சரி, ஓகே. இப்போ ஒருவேளை இந்த காணொலியை வந்து யாராவது குட்டியா வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா அதை நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா முழு காணொலியை வந்து தேடி வந்து பாருங்க. இல்லைன்னா வந்து யாராவது அது மாதிரி முழு காணொலியோட லிங்க் வந்து கீழே போட்டுவிடுங்க. ஏன்னா முக்கியமான விஷயம், ஏன்னா நம்ம முக்கியமான விஷயத்துக்காக பேசியிருக்கோம். எவனோ ட்விஸ்ட் பண்ணி விட்டு குழப்பி விடுறதுக்கு பண்ணுவாங்க. அதனாலதான் இது தமிழ் தேசிய பார்வையில நாளைக்கு தமிழர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக, தமிழர்கள்ல எல்லாரும் சமமாக வாழணுங்கிறதுக்காக, எந்த சாதியும் ஒரு சாதியை அமுக்கி பிழைக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்படக்கூடிய கருத்து. புரியுதுங்களா? இது சமூகங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துவதற்கோ இல்ல சமூகங்களுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கோ பேசப்பட்ட கருத்து அல்ல. இது முழுக்க நாளைய சமூகத்தில் பிரச்சனை இல்லாமல், சமூக சிக்கல்கள் இல்லாமல், சாதிய பிக்கல்கள் இல்லாமல் இருப்பதற்கு தமிழர்களுக்கு ஒரு உளவியலை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த கருத்தை நாங்க பதிவு பண்றோம். இதே நம்ம சொல்றோம். சரி, தொடர்ந்து வேற ஏதாவது அறிவிப்பு வந்தா வந்து இந்த காணொலி கண்டினியூஷன் கூட பண்ணலாம். மிக்க நன்றி பாரி. நன்றி.